அன்புள்ள மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இப்போ வரப்போகிற குரு பயிற்சி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நீங்கள்லாம் உலகத்துக்கு கடவுளுடைய புகழை பரப்ப வந்தவர்கள். அடுத்தவாளோட கண்ணில் தண்ணி வந்தால் துடைக்கிறவர். ரொம்ப அன்பும் ரொம்ப பாசமும் ரொம்ப நேர்மையும் ரொம்ப புத்திசாலித்தனமும் இருக்கிறவர். இப்படிப்பட்டவங்களுக்கு கடந்த 4 வருஷ காலங்களாகவே எல்லா விதத்துலேயுமே கஷ்டங்கள் ஏற்பட்டு போச்சு. அதுக்கு காரணம் பல ஜென்மங்களில் நீங்கள் பண்ண பாவங்களை கழிச்சது தான். இனி லைஃப் லாங் உங்களுக்கு கஷ்டங்கள்ன்றது கிடையாது. ஏன்னா அந்த அளவு அனுபவிச்சாச்சு, அவ்வளோதான். அதனால் கஷ்டப்பட்டுக்க வேண்டாம். இனி வரப்போகிற காலங்கள் ரொம்ப நன்னா இருக்குது. படிக்கிற குழந்தைகள்லாம் படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்பா மிதுன ராசி குழந்தைகள்லாம். ஏன்னா அந்த அளவு கஷ்டப்பட்டு படித்தும் அவளுக்கு மார்க்குகள் எடுத்துருக்க மாட்டாள். அதனால அந்த வேதனையில் அவள் அப்படி சொல்கிற வழிய இந்த வருஷம் ரொம்ப நன்னா படிப்பாள், ரொம்ப நன்னா பாஸ் பண்ணுவாள். கோல்டு மெடல் கூட சில குழந்தைகள் வாங்குவாள். அந்த அளவுக்கு நன்னா வருவாள். இந்த ராசி பெண்களுக்கு நல்ல திருமண பாக்கியம் கை கொடும். முதல்ல கொஞ்சம் தடைப்படும், கொஞ்சம் முயற்சி பண்ணால் திருமண பாக்கியம் நல்லபடியாக கை கொடும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். வெளிநாடுகளுக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் ஏற்படும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் ஏற்படும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம், புகழ், அந்த மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள் எதுவுமே நடந்திருக்காதுங்கிறது தான் நிஜம். இதனால நொந்து சொந்து போய் உட்காந்துட்டு ஜோசியமாவது இன்னொன்னாவது கடவுளை நிஜமாகவே நீ இருக்கியா இல்லையா அந்த அளவுக்கு அந்த பக்தியான மனசு கூட கொஞ்சம் வேதனைப்படுற அளவுக்கு சில கஷ்டங்களை கடந்து வந்திருக்கிறதுனால வேதனைப்பட்டிருக்கும்ப்பா. அப்படியெல்லாம் வேதனைப்பட வேண்டாம். கடவுள் நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்க. அதில் மிதுன ராசிக்கு அவருடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்குது. ஆனால் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் சில கர்ம வினைகள், சில கஷ்டங்களை அனுபவிக்கணுங்கிறது ஒரு தலையில் அமைஞ்சு போகிறது இல்லையா? அதனால் அந்த கஷ்டங்களை மிதுன ராசிக்காரா அனுபவிச்சோம். அதுதான வழியே இனிமேல் இந்த கஷ்டங்களும் இல்லை, எந்த அவமானங்களும் இல்லை. உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரங்கள், உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல கௌரவங்கள், நல்ல பதவிகள், பட்டங்கள், இதுகெல்லாம் நம்ம நல்லபடியாகவே நம்மளுக்கு கிடைக்கும். எந்த நாள்லையுமே கர்வம் கிடையாது. எந்த நாள்லேயுமே அதிக பேராசையெல்லாம் கிடையாது. ரொம்ப நல்ல சுபாவம் உடையவா மிதுன ராசிக்காரா. தெய்வத்துக்கு பொதுவாக நடக்கிறவா. அவளுடைய பேரும் புகழும் கௌரவமும் அந்தஸ்தும் இப்போ நன்னா நிறைய கூடி வரும். இந்த குரு பயிற்சி அவளுக்கு ரொம்ப நல்லதெல்லாம் கொடுக்க போகிறது. அதுவும் இந்த ஜூன் மாதத்துக்குள்ளேயே அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹைக்கும் நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையும் பாதையும் பயணமும் தொடங்கிட போகிறது. இனி லைஃப் லாங் இவளுக்கு கஷ்டம் கவலைங்கிறதெல்லாம் இருக்க போகிறதே இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த ஜோதிடத்தில் நான் சொன்னாலுமே கூட பட்ட கஷ்டத்தினால நம்ம பாவம் அந்த மாமி சொல்கிறா ஆறுதலா அப்படின்னு நான் தோணுவோங்க மேலேயே நிஜமானு தோணாது. ஆனால் கண்டிப்பாக நல்லதொரு வாழ்க்கையை இந்த மிதுன ராசிக்காரா வாழப்போகிறா. தனக்கு பிடிச்ச சந்தோஷமான லைஃப்பை வாழப்போகிறா. ரொம்ப நாட்களாக துன்புறுத்தின்னு வந்த ஒரு மன வேதனை, அதை வெளியில் சொன்னாலும் அது எல்லோரும் இது ஒரு வேதனை அது போய் அப்படின்ட்டுவா. சொல்லாட்டாலும் அதை அவளால் மனசுக்குள்ளே அடக்கிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு வேதனை கம்ப்ளீட்டாக நீங்கி சந்தோஷமாக இருக்க போகிறது. நோய் நொடிகளெல்லாம் நீங்க போகிறது. சுக சௌகரியங்கள்லாம் கூட போகிறது. வெளிநாட்டு பயணமெல்லாம் அமைய போகிறது. வேறு பெரிய வீடுகளுக்கு நல்லா மாற்றலாகி வேறு இடம் மாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாம் நல்லா நடக்க போகிறது. நல்லா பணமும் காசும் சுகமும் சௌகரியமும் சந்தோஷமாக வாழ்க்கையுமே
நல்லா சந்தோஷமாக இருக்க போகிறது நிச்சயத்திலும் நிச்சயம். அதனால் மிதுன ராசிக்காரர்கள் வந்து மனசில் எதுவும் சங்கடப்பட்டு வேதனைப்பட்டுலாம் வேண்டாம். நிஜமாகவே சௌக்கியமாக சந்தோஷமாக நன்னாவே இருக்க முடியும். இந்த குரு பயிற்சி அவளுக்கு ரொம்பவே நன்னா இருக்குது. எப்பேற்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்குமே வாழ்க்கை நன்னா இருக்கும். அந்த மாதிரியான நல்ல கிரகங்கள் நல்ல இடங்களில் வந்து நின்றுட்டுருக்குது. அந்த கிரக நிலைகள்லாம் உங்களுக்கெல்லாம் சொன்னால் ஒன்றும் ஜோதிடம் தெரியாதவர்களுக்கெல்லாம் புரியாதுங்கிறதுனால நான் கிரக நிலைகளை பற்றிலாம் இப்போ நான் சொல்லிட்டு அதன் பலன்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா கிரகங்களும் சூரியன், குரு, சுக்கிரன், சனி பகவான், புதன், இப்படி எல்லா கிரகங்களுமே வந்து நல்ல இடங்களுக்கு வந்து நின்றுட்டுருக்குது. நல்லதை கொடுக்கறதுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு காத்து இருக்குது. தெய்வ அனுகிரகம்ன்றது உங்களுக்கு பரிபூர்ணமாக எந்த நாள்லேயுமே இருக்குது. அதனால் எந்த மனசுவர் இருந்தாலும் தூக்கி போட்டு இனிமேல் நீங்கள் சந்தோஷமாக நல்லா இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த அஷ்டமத்து சனிக்காலமாக கொஞ்சம் உங்களுக்கு படுத்தி இனிமேல் அஷ்டமத்து சனிக்காலங்க கஷ்டங்களெல்லாம் இனிமேல் இல்லை. இனிமேல் சந்தோஷமாகவே இருக்க முடியுங்கிறத மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்க போகிறது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.